என்கிட்ட இந்த கெட்ட பழக்கம் இருக்குது. இதை எப்படியாவது விடணும்னு பார்க்குறேன். என்னால் முடியவே இல்லை. எப்படியாவது இதை நிப்பாட்டணும். இந்த பழக்கம் எனக்கு வேண்டான்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் என்கிட்ட இந்தந்த கெட்ட பழக்கம்லாம் இருக்குது, அதனால் இப்போ என்ன, அப்படியே நல்லவங்களா வாழ்ந்தால் மட்டும் நமக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சில பழக்கங்களை நாம் விட்டோம்னா ஒரு சிலது நம்மளை தேடி வரும். சில இது நம்மளை விட்டு நீங்கினாதான் சில இது நம்மளை நெருங்கி வரும். இதுதான் இயற்கையோட நியதி. நம்மிடம் உள்ள கெட்ட பழக்கம் அது நம்மை பாதிக்கும். நாம் செய்கின்ற தவறு சில சமயம் அடுத்தவங்களை கூட பாதிக்கும். இதையெல்லாம் சரி செஞ்சிட்டா, இந்த தவறுகளை திருத்தி கொண்டா, கெட்ட பழக்கங்களை விட்டு விட்டால் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், இதை எவ்வாறு நாம் சரி செய்வது என்பதை பற்றியெல்லாம் விளக்கும் கதைதான் இது. வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி 64. ஒரு ஆன்மீக குருவை சந்திக்கும் அந்த நபர் அந்த குருவிடம், குருவே, எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கணும். அதாவது என் வாழ்க்கையில் செல்வம், சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி, எனக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீ சிலவற்றை விடணும். உன்னுடைய தீய பழக்கங்கள், உன்னால் பிறர் பாதிக்கப்படுவது, இவற்றையெல்லாம் விடணும் அப்படின்னு அந்த குரு ஒரே வரியில் சொல்கிறாரு. எனக்கு சரியாக புரியல குருவேன்னு அவர் கேட்க, அதற்கு அந்த குரு ஒரு கதையை சொல்லி அந்த நபருக்கு விளக்கம் அளிக்கின்றார். தனது தாய் தந்தையுடன் ஒரு குழந்தை ஒரு கடைக்கு போகுது. அந்த கடையில் ஒரு முத்துமணி மாலை இருக்குது. அந்த மாலை ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக்கில் செஞ்ச மாலை தான். அதை பார்த்தவொடனே இந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. எனக்கு அந்த மாலை வேணும்னு ரொம்ப அடம் பிடிக்குது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது வேண்டாம்மா, உனக்கு உண்மையான முத்துமணி மாலையே வாங்கி தரேன். இது கழுத்தில் போட்டால் உனக்கு சில பாதிப்புகள்லாம் வரும். இது அவ்வளோ நல்லதில்லை. அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு மிக அருமையான பொம்மையெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு இதை கேட்குறியம்மா அப்படின்னு எவ்வளவோ அவங்க அம்மா சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை, எனக்கு அந்த முத்துமணி மாலை வேணும், அந்த பிளாஸ்டிக்கில் செஞ்ச மாலை வாங்கியே ஆகணுங்கிறதுல உறுதியாக இருக்குது. எவ்வளோதோ அவங்க அப்பா சொல்லி பார்த்தும் அவங்க அம்மா சொல்லி பார்த்தும் கேட்கவே இல்லை. சரி, வாங்கி கொடுத்துருவோன்ட்டு அந்த பிளாஸ்டிக்கால் செஞ்ச மாலையை வாங்கி அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த மாலை வந்ததுலேருந்து எப்போதுமே அந்த சிறுமியோட கழுத்தில் அந்த மாலை இருந்துக்கிட்டே இருக்கும். தூங்கும் போதும் கழட்டி வைக்காது. ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு போகும்போதும் தினமும் அதை போட்டுக்கிட்டே தான் போகும். கொஞ்ச நாளில் அந்த மாலை ரொம்ப வெளுத்து போச்சு. முத்துமணி மாலை எல்லாமே, அதில் உள்ள மணிகள் எல்லாமே பிளாஸ்டிக்கில் செஞ்சது. நாளாக நாளாக அதில் இருக்கிற வண்ணமெல்லாம் வெளுத்து போயிட்டு, இது ரொம்ப பழசாக போயிட்டு, நான் உனக்கு வேறு ஏதாவது ஒரு மணி வாங்கி தரேன், இதை கழட்டிடுமான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த குழந்தை கேட்கவே மாட்டேங்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க அந்த குழந்தையோடைய தந்தை அந்த குழந்தை மேலே அளவிற்ற பாசம். ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைக்கு கதை சொல்லி தான் தூங்க வைப்பார். அந்த குழந்தையும் இவர் சொல்கிற கதையை கேட்காம தூங்கவே தூங்காது. அப்படி அன்னைக்கு இரவும் அந்த குழந்தைகிட்ட, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி கதை சொல்கிறேன், உனக்கு என்ன கதை வேணும், மாடு கதை வேணுமா, சிங்கம் கதை வேணுமான்னு கேட்குறாரு. சிங்கம் கதை வேணும்னு சொல்ல நான் சொல்கிறேன், ஆனால் நீ எனக்கு அதுக்கு பதிலாக உன்னுடைய முத்துமணி மாலையை கழட்டி கொடுத்துரு, நான் உனக்கு வேறு ஏதாவது தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த சிறுமி, இல்லைப்பா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் தரமாட்டேன், நீங்கள் வேணால் என்கிட்ட இருக்க அந்த வாத்து பொம்மையை எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லுது. சரி சரி, வேண்டாம் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் உனக்கு கதை சொல்கிறேன்னு கதையை சொல்லி அந்த குழந்தைய தூங்க வைக்கிறார். மறுபடியும் ஒரு 2 நாட்களுக்கு பிறகு அந்த சிறுமியிடம் இரவு கதை சொல்லும்போது, நான் உனக்கு பிடித்த கதையெல்லாம் சொல்கிறேன்னே, இன்றைக்காவது அந்த கழுத்தில் போட்டிருக்க அந்த பிளாஸ்டிக் முத்துமணி மாலையை கழட்டி கொடுமா, நான் உனக்கு வேறு ஒன்று தரேன்னு சொல்கிறாரு. அந்த குழந்தை அதுக்கும், வேணாம்ப்பா, என்கிட்ட இருக்க குதிரை பொம்மையை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா, இதை மட்டும் கேட்காதீங்கப்பான்னு சொல்லுது. உனக்கு ரொம்ப பிடிச்ச குதிரை பொம்மையே தரேங்கிற, இதை தரமாட்டியா, என்னம்மா நீ அப்பா தானே கேட்குறேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ரொம்ப அன்பாக பேசுகிறாரு. அந்த அன்பில் அந்த குழந்தை, சரிப்பா, நான் உங்களுக்கு தந்துடுறேன், இதை நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, இந்தாங்கன்னு கழுத்துலேருந்து கழட்டி அவங்க அப்பா கிட்ட கையில் கொடுத்துருது. கொடுத்த உடனே அவங்க அப்பா அவருடைய சட்டைப்பையிலேருந்து ஒரு டப்பாவை எடுத்து கொடுக்குறாரு. அதை திறந்து பார்த்தா உண்மையிலேயே நிஜமான முத்து மணிகளாலான மாலை தன்னுடைய பெண் குழந்தைக்காக அவர் அன்னைக்கே வாங்கிட்டார். என்னைக்கு இந்த குழந்தை
இந்த பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட தரமற்ற அந்த மணியை கழட்டுதோ அன்னைக்கு இந்த முத்துமணி மாலையை நம்மளுடைய பொண்ணோட கழுத்தில் போடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு என்னைக்கு மனசார அதை கழட்டி தருதோ அப்போ நாம் இதை பரிசாக கொடுப்போன்னு முடிவு பண்ணியிருந்திருக்காரு. இந்த கதையில் வர அந்த தந்தை தான் கடவுள். நாம் என்னைக்கு நம் மனதார நம் தவறுகளை உணர்ந்து நம் குற்றங்களை நினைத்து பார்த்து வருந்தி திருந்தி அதிலிருந்து வெளில வரோமோ அன்னைக்கு நமக்காக தயாராக நமக்கு தேவையானதை வைத்திருக்கும் கடவுள் நிச்சயம் நம்மிடம் கொடுப்பார். நாம் முழுமையாக நம் பாவப்பதிவிலிருந்து வெளியேற வேண்டும். அப்போதுதான் நமக்கான தேவைகள் அனைத்தும் நம் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக ஈடேறும். இதனை தருவதற்காக நம் வாழ்வை மிக அருமையாக அமைத்து கொடுப்பதற்காக இறைவன் காத்திருக்கிறார். ஆனால் அதற்கு ஏற்றவாறு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னை நீ தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். உன் பாவங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். எப்போது நீ அதனை செய்கிறாயோ உனக்கானவை உன்னை வந்து சேரும். இதுதான் இறைவனின் அமைப்பு, இதுதான் இயற்கையோட நியதி. இதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு அந்த சாமி அந்த குரு இந்த நபருக்கு சொல்கிறாரு. குருவே, நீங்கள் சொன்னது போலயே இனி இருக்கும் என் வாழ்வில் என்னிடம் இருக்கும் கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டுவிட்டு என்னால் யாரும் பாதிக்கப்படாத வண்ணம் என் வாழ்க்கையை நான் நடத்துகிறேன் என்று அந்த குருவிடம் ஆசீர்வாதம் பெற்று அங்கிருந்து அந்த நபர் புறப்படுகிறார். இந்த கதையில் வருவது போல நம்ம கிட்ட இருக்க கெட்ட பழக்கங்களை உடனடியாக விட்டுட முடியாது. சிலர் மது, தவறான உணவை உட்கொள்ளுதல், பிறருக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக தீங்கை ஏற்படுத்துதல், இப்படி நிறைய விஷயங்களில் தவறுகளையும் பாவ பதிவுகளையும் சேர்த்துக்கிட்டே தான் வராங்க. அதை எல்லாத்தையும் ஒரே நாளில் விட்டுட முடியுமா? உடனடியாக அவைகளை தடுத்து விட முடியுமா? நாளையிலேருந்து நம்ம நல்லவங்களாக மாறிட முடியுமான்னு கேட்டால் அது நிச்சயம் அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. ஆனால் முயற்சி செஞ்சால் படிப்படியாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். மனம் என்பது ஒரு மாயை குரங்கு. அதில் எழாத எண்ணங்களே இருக்காது. அந்த எண்ணங்கள் வருவது சாதாரண நிகழ்வு தான், எல்லாருக்கும் உள்ளது தான். ஆனால் நமக்கு ஏற்படும் தீய எண்ணங்களை செயலுக்கு கொண்டு வராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மறுபடியும் அந்த தீய எண்ணம் நமக்கு எழாமல் நம்மை நாம் செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அது நம் கையில்தான் உள்ளது. நிச்சயமாக நல்ல எண்ணங்களை விதைக்க விதைக்க உள்ளிருக்கும் தீய எண்ணங்கள் தானாக அறுபடும். இதுதான் மனித மனதின் அமைப்பு. நிச்சயமாக நம் தீய பழக்கங்களை அனைத்தும் நாம் மனது வைத்தால் விட முடியும். யாரும் நம்மால் பாதித்து விடக்கூடாது என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு செயலையும் செய்தோமானால் நமக்கு எந்த பாவமும் நம்மை வந்து சேராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.